ஆலங்குடியில் தவறான சிகிச்சை காரணமாக கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கொந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இளமுருகன், தனுசுவள்ளி தம்பதி. இந்த நிலையில் ஆலங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் தனுசுவள்ளி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது வழங்கப்பட்ட சிகிச்சையில் கர்ப்பிணி தனுசுவள்ளி கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார். பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தனியார் மருத்துவமனையின் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெடிசன் கொடுத்தாங்க. தலைவலி முன்னு வச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து சாயங்காலம் சொல்கிறாங்க ப்ரெஷர் ஏறி போச்சு, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லைங்க. ஆப்ரேஷன் பண்ணலாமா மேடம் போது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே அதுக்கான வசதி இருக்குது பண்ணிக்கிறோம்னாங்க. அப்படியே ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்களை வந்து ராணிஸ்க்கு அனுப்பிடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண போகும்போது ஆப்ரேஷன் எடுத்துக்கு போகும்போது கையெழுத்து வாங்கினாங்க. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ். அப்புறம் உள்ளே போனதுக்கு ப்ரெஷர் அவங்களுக்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் மறுபடியும் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே இது எல்லாம் இது பண்ணி 10:07 வந்து குழந்தை எடுத்துட்டா. ரத்தம் வேண்டாம்னு என்னோட மனைவி வந்து தலைவலிக்குது, எனக்கு ரத்தம் கேட்டால் எனக்கு முன்னாடி போட்டதே தலைவலியாக இருக்குது, இனி போடாதீங்க, எனக்கு வேண்டாம்னு சொல்லி பிடிங்க எரிஞ்சுன்னு சொல்கிறாப்புல. இல்லை மேடம் போட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டெண்டர் போடுறாப்புல. அப்புறம் காலையில் வந்து அவங்களுக்கு தலையை அசைச்சு கிடந்தாப்புல நான் போய் பார்க்கும்போது பிளட்டு ஏற்றிருக்கிறாங்க, பிப்ஸ் வந்திருக்கு. ஒன்று டாக்டர் அந்த இடத்துல இருக்கு. அந்த அரை மணி நேரத்தில் சுவாச குழை எடுத்துக்கொண்டு மாற ஆப்ரேஷத்துக்கு வச்சுட்டாங்க. புள்ள மூச்சு திணறல் வந்திருக்கு. வந்து பிப்ஸ் வந்ததோட தூக்க ஊசி போட்டா சார் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு மயக்க ஊசியும் போட்டு அதே நிலைமையில தூக்க ஊசி போட்டா அந்த பேஷண்ட் என்ன நிலவரத்தில் இருக்கும்?